ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 8 சனி, விதி எண் 7 கேது. நல்ல குணம், கலை ஆர்வம், உதவி செய்யக்கூடிய குணம், பேச்சு திறன், நிர்வாகத்திறன் எல்லாம் இவர்கிட்ட இருக்கு. இவருடைய ரகசியத்தை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. எல்லோரையும் அதிகாரம் பண்ணுவாரு. சமயத்துல மனசு சோர்ந்து போயிடுவாரு. தனியா உட்கார்ந்து வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நினைச்சு கவலைப்படுவாரு. கஷ்டத்தை வெளியில சொன்னா கௌரவம் போயிருமோன்னு மனசுக்குள்ளே வச்சு கண்ணீர் வடிப்பாரு. வாழ்க்கையில அடிக்கடி சோதனை ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும். இவருடைய முன்கோபம், பிடிவாத குணம், சண்டை போடுறதுனால நண்பர்கள் எல்லாம் விளையிருவாங்க. பணிவு இருக்காது. பிறருடைய பேச்சை கேட்க மாட்டாரு. எல்லாம் தெரியுங்கிற ஒரு தலக்கணமும் இருக்கும். பிறருடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரு. ஆனா இவருடைய காரியத்துல போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாரு. எல்லாத்துக்கும் விதிதான் காரணம்னு சொல்லுவாரு. குடும்ப ஆதரவு அவ்வளவா இருக்காது. வெட்டி பேச்சு பேசுவாரு. அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுவாரு. அமைதியா வாழ நினைப்பாரு. ஆனா நடக்காது. தற்கொலை எண்ணம் கூட கொடுக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை விட்டுட்டு ஆண்டவன் காப்பாத்துவான்னு இறைவனை வேண்டிக்கிட்டே இருப்பாரு. தொழில நஷ்டம் ஏற்படும். பிறட பேசக்கூட யோசனை செய்வாரு. தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு இருப்பாரு. காம உணர்ச்சி அதிகமா இருக்கும். அரசியல் சட்டம் தெரிஞ்சவரு. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுவாரு. எல்லாரும் சரியில்லைம்பார். ஆனா இவர் மட்டும் மாற மாட்டாரு. மனம் சம்பந்தப்பட்ட நோய், மலச்சிக்கல், பைல்ஸ், ஹார்ட், சுகர், பல், கண், வயிறு, ஸ்கின் கட்டிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.